இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா 72 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மைசூர் அரண்மனையை சுற்றி பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் ஃபீஸாக பெரியவங்களுக்கு 120 ரூபாயும் சின்னவங்களுக்கு 70 ரூபாயும் வாங்குறாங்க. போர்க்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கிலாம் இங்கே வரிசையாக காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. மிக பிரம்மாண்டமாக கல் தூண், அதில் நிறைய கலரிங்ஸ் கார்விங்லாம் நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த டூம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்கிடெக்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். நாங்கள் பொங்கல் டைமில் தான் போனோம். பயங்கர க்ரௌட் இருந்தது, என்னால் நிறைய கவர் பண்ண முடியல. கிளாஸ் பார்ட்டிஷனுக்குள்ளே இருக்கிற கோல்டன் கவுடா தசரா உருவத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இங்கே பார்க்குற யானைத்தலை ஒரிஜினல் யானைத்தலை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸோட 2 பக்கமும் இருக்குது. அப்படியே நம்ம மண்டபத்துக்குள்ளே மூவ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவியங்கள். நம்ம எந்த திசையிலேருந்து பார்த்தாலும் அது அந்த திசையை பார்த்து இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறது என்னென்னா மகாராஜாவோட ஃபேமிலி. அரச குடும்பத்து திருமணங்கள் எல்லாம் இந்த மண்டபத்தில் தான் வச்சு வைப்பாங்க. இந்த மண்டபம் மிக பிரமாண்டமாக இருக்குது. இந்த மண்டபத்துக்கு டாப்பில் கிளாஸாலான ஒர்க்கு இருக்குது. நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் நமக்கு பரிசு தர்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஆனால் மகாராஜாவுக்கு பரிசு கொடுக்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருந்திருக்கிறாங்க. இது எல்லாமே பரிசு பொருட்கள். இதுதான் ராஜபோக வாழ்க்கைங்கிறதா. சேர் கூட வெளியில தான் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதுதான் தர்பார் மண்டபம். ராஜா பொதுமக்களை இங்கே தான் சந்திப்பார். இதுதான் அரசவை மண்டபம். இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா பயங்கர டெக்கரேட்டிவாக இருக்குது. மர வேலைப்பாடுகள் நிறைந்த ரூஃபை நீங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்களும் பேலஸை பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள்.